தற்போதைய அண்மை செய்தியாக பெங்களூருவிலிருந்து கோவை வந்த ஆம்னி பேருந்தில் மடிக்கணினி உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டது. ஆம்னி பேருந்தில் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா. வணக்கம் மார்ட்டின் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தொழில் நகரான கோவைக்கும் தொழில் நகரான பெங்களூருக்கும் இடையேயான நாள்தோறும் பயணிகள் போக்குவரத்து என்பது மிக அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் கோவையிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூரிலிருந்து கோவைக்கும் அதிகப்படியான ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொழில் ரீதியான வணிக உறவு இங்கே இருப்பதால் அதிகமாக இங்கே ஆம்னி பேருந்துகளில் இங்கே பயணிகள் அதிகமாக இங்கே பயணித்து வருகிறார்கள். இதனிடையே தான் கடந்த 11ஆம் தேதி இரவு பெங்களூரிலிருந்து கோவை நோக்கி கிளம்பியது ஒரு படுக்கை வசதியுடன் கூடிய ஆம்னி பேருந்து. வழக்கமாக இந்த பயணிகள் மற்றும் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பதற்கும் ஓட்டுநர் நடத்துனர் தேநீர் அருந்துவதற்குமாக இது இடைப்பட்ட ஒரு நிறுத்தத்தில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி அங்கே இளைப்பாறுவது சகஜம். இதே போலதான் கடந்த 11ஆம் தேதி இரவு பெங்களூரில் கிளம்பிய ஆம்னி பேருந்து கிருஷ்ணகிரிக்கும் சேலத்திற்கும் இடையே வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேநீர் விடுதியில் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மணியானது 3 மணி அளவிலே அதிகாலை 3 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பயணிகள் தூக்க கலக்கத்தில் ஒவ்வொருவராக இறங்கி ஒரு சிலர் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு சிலர் களைப்பை போக்குவதற்காக தேநீர் அருந்துவதற்குமாக இறங்கி செல்கிறார்கள். இந்த காட்சிகள் அனைத்துமே அந்த பேருந்தில் மாட்டப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாயிருக்கிறது. அந்த சமயத்தில் தான் உள்ளே ஏறிய ஒரு மர்ம நபர் ஒவ்வொரு படுக்கை அறையா தொடர்ந்து அந்த ஸ்கிரீனை விலக்கி அங்கே வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றாக சோதனையிட்டு மிக முக்கியமாக அதிக விலையுறந்த பொருள் இருக்கக்கூடியதை கண்டறிந்து லேப்டாப் மற்றும் இந்த பொருட்களையும் அவர் எடுத்து செல்லும் காட்சியில் தான் இவை. இந்த காட்சிகள் அனைத்தும் பேருந்தில் மாட்டப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாயிருக்கிறது. இந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாயிருக்கிறது. இதன் மூலமாக காவல்துறை என்ன சொல்கிறார்கள் என்றால், முழுவதுமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்கிறோம் என்ற அஜாக்கிரதையாக பயணம் இருக்கக்கூடாது. குறிப்பாக இது போன்ற பேருந்து நிற்கும் இடத்தில்தான் அங்கே நம்மளது பயணிகள் அலுப்பாக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒரு சிலர் அங்கே வாகனத்தில் ஏறி வாகனத்தை சோதனையிடுவது போல் பேருந்தின் நடத்துனர் போன்று அவர்கள் செயல்பட்டு அங்கே இருக்கும் பொருளை தேடிச் செல்வது சகஜமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே பயணிகள் எப்பொழுதும் அவர்கள் உடைமைகளையும் கண்டிப்பாக பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு எச்சரிக்கை பதிவு என காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.